ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2025 ஃபஸ்ட்டு மினி விலாக் இது தான். இனிலேருந்து டெய்லி மினி விலாக் கொடுக்கலான்னு இருக்கேன். 2025 எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அமையறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் என் பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன். அதனால் காலையிலே எழுந்து வேலை எல்லாமே கடகடன்னு முடிச்சாச்சு. 8 மணிக்கு எல்லாமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்படி 8 மணிக்கு மேலே பாத்திரம் கழுவுறது, வீடு வாசல் பெருக்கிறது, வீடு மாப் பண்ணுறது, இது எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேன். நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் வீடு மாப் பண்ணுவேன், வியாழக்கிழமை பண்ண மாட்டேன். பூஜை பாத்திரம் மட்டும் வியாழக்கிழமையும் கழுவி வச்சிருவேன். மற்றபடி மாப்பு நான் வெள்ளிக்கிழமை காலைல தான் பண்ணுவேன். அப்படியே கோலம்லாம் போட்டுட்டு சாமி ரூமையும் பூவெல்லாம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமைனாலே இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடும் போது நமக்கு மனசு நிறைவாக இருக்கும்ல. எல்லாருமே ஃப்ரைடே சாமி கும்பிடுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்த உடனே நம்ம வீடே கொஞ்சம் ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்கிற மாதிரி தோணும். எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக சாம்பிராணி எல்லாமே ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வீட்டோட மினி விலாக் கேட்டிருந்தீங்க நீங்கள், வீட்டோட விலாகு நான் ஷார்ட்டாக ஒரு மினி விலாக் கொடுக்குறேன். கிச்சன் டூர் மட்டும் போட்டிருக்கேன், அது நான் இதோட ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். கிச்சன்லேயும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாமே காலையிலே கழுவியாச்சு. பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் இன்றைக்கி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சமைச்சு வச்சது எல்லாமே அப்படியே எடுத்து கிச்சன்லேயே மூடி வச்சுட்டேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா நார்மலான கிச்சன் தான். இந்த வீடு ரொம்ப பழைய வீடு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு தான். அதனால் கிச்சன் எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அப்படி இதான் மெயின் என்ட்ரன்ஸு. வந்த உடனே ஃபஸ்ட்டே பூஜை ரூம் தான் இருக்கும். பூஜை ரூம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ நான் பொங்கல் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு நான் போடுறேன். நான் இன்னும் பொங்கல் கிளீனிங் எதுவுமே பண்ணலை, அதனால் அப்படி அப்படியே இருக்கும். கிளீனிங்லாம் முடிச்சுட்டு கிச்சன் டூரும் கேட்டிருந்தீங்க, அதையுமே நான் பார்ட் 2 நான் கொடுக்குறேன். பூஜை ரூமுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது அப்படியே முடிச்சிட்டோன்னா சென்ட்ரல் ஹால். இந்த பக்கமும் 2 ரூம், இந்த பக்கம் 2 ரூம். அப்படி தான் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதில் தான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற ரூமு. நான் துணி மடிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. துணி மட்டும் நான் மடிக்கவே மாட்டேன், அதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஊஞ்சலில் போட்டு வச்சுருவேன். எனக்கு துணி மடிக்கிற வேலை சுத்தமாக பிடிக்காது. மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிடும். அப்படி இது ஒரு ரூமா. அடுத்து இந்த ரூமில் ஒரு பெட்டு, அவ்வளோதான். 4 ரூம், அதாவது பூஜை ரூமோடு சேர்த்து 4 ரூம் இருக்கும். நடுப்புற ஒரு ஹாலு, அப்புறமா ஒரு வரண்டா, ஒரு போர்ட்டிக்கோ, அவ்வளோதான் எங்கள் வீடு. ரொம்ப பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பழைய வீடு தான். அவ்வளோதான். இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.